விஜய் அவர்கள் ஆட்சி அமைக்கணும்னாலும் இந்த கம்யூனிஸ்ட் 2 கம்யூனிஸ்ட் இந்த விசிக 6 சீட்டும் தேவை. நீங்க அதிமுக திமுக ஆட்சி அமைக்கணும் என்றாலும் இந்த 6 சீட்டு கண்டிப்பா தேவை. இங்க ட்ரம் கார்டு இப்போ இவங்க 6 பேர் தான். விஜய் அவர்கள் இப்ப எல்லாரையும் கூப்பிட்டுக்கிட்டு இருக்காருல்ல, ஆனா இப்ப யாருமே வரணும் சொல்லாம வரலன்னு சொல்லாம ஒரு மாதிரி இழுபறியாவே இருக்கு இல்லையா? காங்கிரஸ் அவ்வளவு குயிக்கா அவ்வளவு சீக்கிரமா அப்படி ஒரு முடிவு எடுத்திருக்க கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். 20 வருஷ காலம் நீங்க ஒரு கூட்டணியில இருந்துட்டு அவங்களுடைய எல்லா விஷயங்களுமே நீங்க அனுபவிச்சுட்டு இதுக்கு நடுவுல திமுகவும் அதிமுகவும் ஒன்று சேர்ந்து ஒரு விஷயம் நடக்க போகுது. ஒரு எதிரியை வீழ்த்தணும் அப்படின்னா எதிரிக்கு எதிரி நண்பன் ஆகணுங்கிறது பழமொழியே இருக்கு. ஸோ அரசியலில் எது வேணாலும் நடக்கலாம். அவரோட கொளத்தூர் தொகுதிக்கே ஸ்டாலின் அவர்கள் அவ்வளவு விஷயம் பண்ணியும் அங்க ஓட்டு ஜெயிக்க முடியலையா? எப்படி முன்னாடி திரு காமராஜர் அவர்களை திராவிட முன்னேற்ற கழகம் 67ல் திரு சீனிவாசன் அப்படிங்கிற ஒரு சின்ன பையனை வச்சு தோற்க அடிச்சாங்களோ, கொளத்தூர் மக்கள் அவருக்கு பெரிய ஒரு நம்பிக்கை துரோகம் பண்ணியிருக்காங்கன்னு தான் நான் சொல்லுவேன். அவரெல்லாம் ஜெயிச்சிருக்கணும். அந்த கொளத்தூர் தொகுதிக்கு அவர் அவ்வளவு செஞ்சிருக்கிறாரு. அப்ப அந்த மக்கள் அதை நினைச்சு பார்க்கல. நீங்க கூட கேட்கலாம், அவர் சொந்த காசுலயே செஞ்சாரு, அரசுல வச்சுதானே செஞ்சாரு. இருந்தாலும் செஞ்சிருக்காருல. ஒரு சினிமா கவர்ச்சியை மட்டுமே வச்சுக்கிட்டு வேற என்ன செஞ்சாரு திரு விஜய் அவர்கள்? என்ன செஞ்சிருக்காரு? பிரேமலதா அவர்களுக்கு எம்பி பதவி கொடுக்கறதுனால தான் அவங்க சப்போர்ட் பண்ணாம இருக்காங்க. இதுவுமே ஒரு துரோகம் மாதிரி தான் இருக்கு. விஜய்க்கு அவங்க சப்போர்ட் பண்ணிருக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் நிறைய விமர்சனங்கள். விஜய்க்கு ஏன் இவங்க துரோகம் பண்றாங்க? நான் அப்படி சொன்னோம்னா விஜய் சார் தான் தேமுதிகவுக்கும் விஜயகாந்த் அவர்களுக்கும் துரோகம் பண்ணியிருக்காரு நான் சொல்லுவேன். இன்னைக்கு நான் இவ்வளவு பட்டி தொட்டி எல்லாம் தெரியுதுன்னா அதுக்கு காரணம் கேப்டன் தான் சொல்லி விஜய் சாரே என்கிட்ட நேரடியாக சொல்லியிருக்கிறார். இதுல சத்தியம், இது மாற்றுக்கருத்தே கிடையாது. அவர் சிக்னேச்சரா கேட்கிறாருல, அதுக்கும் ரைட்ஸ் இருக்கு, சட்டத்துல ரைட்ஸ் இருக்கு. சிக்னேச்சரை நீ காட்ட வேண்டியதானே. நீ போய் எதுக்கு அவ்வளவு அவசரம் கொடுக்கத்தானேமா? காங்கிரஸ கூட்டணியில சேர்த்துட்டு 112 போய் காட்டி எனக்கு ஆட்சி அமைக்கணும்னு சொன்னா எந்த கவர்னர் ஒத்துழைப்பு கொடுப்பாரு? 118 நீங்க கொடுக்கணும். காங்கிரஸுக்கு எதிரி யாரெல்லாமோ இருக்கிறாங்க, அவங்க எல்லாம் ஒண்ணு சேர்ந்துருவாங்க. நம்ம அதையும் பார்க்கணும். காங்கிரஸ் முக்கிய எதிரி பிஜேபி. அப்ப பிஜேபி கூட திரைமறைவில் எது வேணாலும் செய்யலாம். இதுக்கு பின்னாடி பிஜேபியும் இருக்காங்கன்ற ஒரு விமர்சனமும் வருது. இருக்கலாம்னு அதான் நான் சொல்றேன்ல. இப்ப அடுத்து அதுதான் நடக்க போகுது. 2 நாள் பாப்பாரு, வரலன்னா என்ன பண்ணுவாரு? அடுத்த ஒரு கட்சியை பாப்பாரு. அதுவும் வரலன்னா என்ன பண்ணுவாருன்னா கவர்னர் ரூலிங் கொண்டு வந்துருவாரு. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. PIARC ranked number 17 in India by IIRF. Aji Masala. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். குமுதம் வியூவர்ஸ்க்கு வணக்கம். நான் திவ்யா ஸ்ரீனிவாசன். இப்போ இருக்கக்கூடிய அரசியல் களம் என்னதான் நடக்குது, என்னதான் நடக்க போகுது அப்படின்னு யாருமே யூகிக்க முடியாத ஒரு சூழ்நிலை தான் இருக்குன்னு சொல்லலாம். அப்படி இருக்க சமயத்தில் இப்போ நம்ம கூட நம்ம மீச ராஜேந்திரன் சார் தான் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம் திவ்யா மேடம். குமுதம் நேயர்களுக்கு அன்பான வணக்கம். சொல்லுங்க, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறேன் மேடம். சொல்லுங்க. அதாவது அக்னி நட்சத்திர வெயிலை விட தமிழ்நாட்டோட அரசியல் சூடு பிடிச்சி தக்கன்னு போய்கிட்டு இருக்கு. அக்னி நட்சத்திரம் நடக்கிற மாதிரி இல்லைங்க, மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கு. ஆனா அரசியல் களம் மட்டும் ரொம்ப அனல் பறக்க இருக்குன்னு சொல்லலாம். யாரையுமே ப்ரெடிக்ட் பண்ண முடியாத மாதிரி இருக்கு இல்லையா? ஆமா. விஜய் அவர்களோட வெற்றியை முதல்ல நீங்க எப்படி பாக்குறீங்க? எதிர்பாராத வெற்றி தான் அது. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா அதிகமான தொகுதிகளுக்கு பிரச்சாரம் போகல. வேட்பாளர்கள் கீழே இறங்கி போய் பிரச்சாரமும் பண்ணல. நிறைய மக்களுக்கு வேட்பாளர் யாருன்னே தெரியாது. அதே மாதிரி வேட்பாளர்களுக்கு அந்த தொகுதியில் உள்ள மக்கள் யாருன்னு தெரியாது. ஸோ இது ஒரு சுனாமி மாதிரி அப்படியே அடிச்சுட்டு போயிடுச்சு. அதாவது யாருமே எனக்கு தெரிஞ்சு விஜய் சாரே இதை எதிர்பார்த்திருக்க மாட்டார். ஏன்னா விஜய் சார் மட்டும் தானே எல்லா தொகுதியிலையும் போய் பிரச்சாரம் பண்ணலனாலும் அவரால் முடிஞ்ச அளவுக்கு சில தொகுதிகளில் போய் அவரால் பண்ணியிருந்தாருல்ல. ஆனா அவரோட வேட்பாளர்கள் இறங்கி தானே வேலை பார்த்துருந்தாங்க. பிரச்சாரம் அப்படின்றது அவங்க நல்லா தானே. இல்லை நீங்க சிட்டி வரைக்கும் மட்டும் பார்த்து பேசாதீங்க. நீங்க மப்சல் எல்லாம் போய் பார்த்தீங்கன்னா நிறைய வேட்பாளர்கள்லாம் ஓட்டு கேட்டு நிறைய உள்ள இறங்கி போய் கேட்கல. ஏன்னா நான் நிறைய பிரச்சாரங்கள் போயிருக்கிறேன். நிறைய நண்பர்கள்ட்ட பேசின அளவில் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நிறைய அதாவது ஒரு அந்த தேர்தல் பிரச்சாரத்திற்குன்னு ஒரு ப்ரொசீஜர் இருக்கு. ஏன்னா ஒரு 3 ஒன்றியம் இருந்துன்னா 3 ஒன்றியத்துக்கு அவங்களுடைய நிதி நிலைமைக்கு ஏற்ப பிரச்சாரத்துக்கு வண்டி அனுப்புவாங்க. ஆனால் நிறைய தொகுதியில் இந்த ப்ரொசீஜரே இல்லாம ஓட்டு கேட்க போகாம ஒன்லி ஃபார் விஜய் சார் அந்த சின்னம் அதை பார்த்து தான் அந்த ஓட்டு போட்டிருக்காங்க. அதுவும் நீங்க சொன்ன மாதிரி இப்போ இருக்கிற யூத் யங்ஸ்டர்ஸ் ஜென்சி கிட்டுன்னு இப்போ புதுசாக ஒரு பேர் வச்சு இது பண்ணுறாங்க. அவங்க இந்த சோஷியல் மீடியா
இந்த சாரோட பிரச்சாரங்களை டிவியில் பார்த்தது, இதெல்லாம் வச்சு பார்த்து ஒரு முடிவுக்கு வந்து அவங்க வந்து மாற்றம் வேணும் அப்படிங்கிறத வந்து அவங்க வந்து உறுதி பண்ணி போட்டிருக்கிறாங்க. பட் அந்த மாற்றம் வந்து 233 அவர் நிற்கிற அவர் கேண்டிடேட் 233 தொகுதியிலும் இருந்ததான்னா இல்லை, 107 தான் இருந்திருக்கு. ஸோ அப்போ அவர் வந்து அந்த ஃபுல் ஸ்விங் இன்னும் வந்து அவர் போகலையோ அப்படிங்கிறது தான் என்னுடைய நிலைப்பாடு. சரி, இப்போ விஜய் அவரோட ஒரே முகத்துக்காக தான் எல்லா ஓட்டும் வந்து வந்திருக்குன்னு சொல்றீங்க. அது நீங்க வந்து விஜய் சாரோட வெற்றியை வந்து நீங்க பர்சனலா எப்படி பாக்குறீங்க? ஏன்னா நீங்களே நிறைய விமர்சனங்கள் வச்சிருந்திருக்கீங்க. அது இப்போ எப்படி உங்களோட ஒப்பீனியன் விஜய் சார் மேல இருக்கு? இல்லை ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கூட நான் ஒரு டூ டேஸ் பிஃபோர் வந்து சூப்பர் குட் தயாரிப்பாளர் திரு ஆர்பி சௌத்ரி சாரோடைய டெத்துக்கு போயிருக்கும்போது நான் சாரை பார்த்து பேச தான் செஞ்சேன். ஏன்னா அவரும் எங்களுடைய சினிமா சம்மந்தப்பட்ட நடிகர், அதனால் அவரை பார்த்து பேச தான் செஞ்சேன். விமர்சனங்கள் வச்சுருக்கிறோம்னா நம்ம வந்து தப்புனா தப்புன்னு சொல்லுவோம், சரின்னா சரின்னு சொல்லுவோம். ஏன்னா எங்களுக்கு வந்து கேப்டன் வந்து எப்போவுமே அதுதான் சொல்லுவார், டிரான்ஸ்பரண்டாக இருக்கணும், ஒயிட்டாக இருக்கணும், தப்புனா தப்புன்னு சொல்லணும், ரைட்டுனா ரைட்டுன்னு சொல்லணும். அவர் செய்த தவறுகளை நம்ம வந்து நிறைய இடங்கள்ல சுட்டி காட்டணும். அது வந்து நம்ம வந்து எப்படி அது தப்புன்னு நம்ம சொல்ல முடியும். ஏன்னா நான் அவர் நிறைய விஷயங்களில் வந்து நான் வந்து அவருடைய படங்கள்லையோ ஜெயிலர்ல இருந்தே நான் வந்து அதை சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். ரஜினி சாரையும் விஜய் சாரையும் கம்பேர் பண்ணாதீங்கன்னு சொல்லி அப்போதுலேருந்தே நான் சொல்லிட்டு இருக்கிறேன். அவர் வேற லெவல், இவர் வேற லெவல். அதன் பிறகு இப்போ வந்து அவர் 107 தொகுதியில் ஜெயிச்சிருக்காருன்னா அது சாதாரண விஷயம் கிடையாது. ஏன்னா ஒரு எம்எல்ஏ ஆகிறதுங்கிறதே கஷ்டமான விஷயம். ஏன்னா நானே வந்து 3 சட்டமன்ற தேர்தலில் தேமுதிகவில் நின்னேன், நம்ம ஜெயிக்க முடியலை. ஸோ அது சாதாரண விஷயம் கிடையாது. அதுவும் வந்து 107 பேர் வந்து ஜெயிச்சிருக்காங்கன்னா அது மிகப்பெரிய ஒரு வரலாறு. ஏன்னா திரு எம்ஜிஆர் அவர்கள் வந்து கூட்டணி வச்சு தான் வந்து அவர் வந்துட்டு தேர்தலில் நின்று 1977 வந்து முதலமைச்சர் ஆனார். ஜூன் 30ஆம் தேதி 1977. இவர் எந்த ஒரு கூட்டணியுமே வைக்காமல் அதே பர்சன்டேஜில் வந்து அதை விட அதிகமாக 1% தான் எடுத்திருக்கிறார். எம்ஜிஆர் அவர்கள் கூட்டணி வச்சு 33 சம்திங் எடுத்தார், இவர் 34 சம்திங் % எடுத்திருக்கிறாரு. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் கேட்டிங்கன்னா திரு எம்ஜிஆர் அவர்களை விட இவர் வந்து ஃபோர்ஸ் அதிகம்தான். பட் இவர் கூட்டணி வைத்து இருந்தால் அந்த ஸ்டெபிலிட்டி கவர்மெண்ட் வந்திருக்கும். ஆனால் பட் இவர் எல்லாரையுமே கூப்பிட்டாங்க. அவர் வந்து எல்லாருமே வந்து இவர் வந்து இந்த அளவுக்கு சீட்டு எடுப்பாங்கிறது எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. அதை நான் முதல்ல இவர் வந்து எல்லாரையும் கூப்பிட்டு இருக்காரு இல்லையா, பெரும்பான்மை நிரூபிக்கணும் அப்படின்றது மற்ற கட்சியோட தேவைக்காக இப்ப கூட்டணி அமைக்கணும் அப்படின்ற ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறதுனால விஜய் அவர்கள் இப்ப எல்லாரையும் கூப்பிட்டுக்கிட்டு இருக்காருல்ல. ஆனா இப்ப யாருமே வரணும் சொல்லாம வரலன்னு சொல்லாம ஒரு மாதிரி இழுபறியாவே இருக்கு இல்லையா, இதை எப்படி பாக்குறீங்க? இல்லை அதுதான் இப்போ வந்து ட்ரெண்டாக போய்கிட்டு இருக்கு. ஏன்னா 4ஆம் தேதி நமக்கு வந்து ரிசல்ட் வந்தது. 5ஆம் தேதி ஐ திங்க் காங்கிரஸ் வந்து 5ஆம் தேதி 6ஆம் தேதியே போனாங்க. புரியுதுங்களா? அது நம்ம ஊர் சைடு ஒரு பழமொழி சொல்லுவாங்க, தாலி கட்டின ஈரங்காயறதுக்குள்ளே பொண்டாட்டியை விட்டு ஓடி போயிட்டான்ப்பா புருஷன் அப்படிங்கிற மாதிரி ஒரு பழமொழி சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷம் வந்து ஒரு கூட்டணியில் இருந்து இப்போ இது அவங்க கேட்டால் என்ன சொல்லுவாங்க, இது வந்து அரசியல் சாணக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க இருந்தவங்க ஐ மீன் திராவிட முன்னேற்ற கழகம் என்ன சொல்லுவாங்கன்னா நம்பிக்கை துரோகம் அப்படின்னு சொல்லுவாங்க. மக்கள் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இது சந்தர்ப்பவாதம் அப்படிம்பாங்க. ஒவ்வொருத்தர் அந்த நம்ம ஆனால் போனது என்னமோ ஒரு விஷயம், ஆனால் ஒவ்வொருத்தருடைய பார்வை வந்து வேற மாதிரி இருக்கும். பட் என்னை பொறுத்த வரைக்கும் கேட்டிங்கன்னா காங்கிரஸ் வந்து அவ்வளவு குயிக்காக அவ்வளவு சீக்கிரமாக அப்படி ஒரு முடிவு எடுத்திருக்க கூடாதுன்னு நான் நினைக்கிறேன், என்னுடைய தனிப்பட்ட கருத்து. ஏன்னா சுமார் 20 வருஷ காலம் வந்து நீங்கள் ஒரு கூட்டணியில் இருந்துட்டு அவங்களுடைய எல்லா விஷயங்களுமே நீங்கள் வந்து அனுபவிச்சுட்டு இப்போ கூட இந்த தேர்தலில் நம்ம வந்து நிறைய சொல்ல கேள்வி. ஏன்னா ஒரு தொகுதிக்கு வந்து 20 கோடி செலவு பண்ணாங்க, 30 கோடி செலவு பண்ணாங்கன்னு சொல்ல கேள்வி. அப்போ கிட்டத்தட்ட ஒரு 28 தொகுதிக்கு அவ்வளவு பணங்கள் வந்து அந்த கூட்டணியில் இருக்கிற கூட்டணி கட்சி தலைமை செலவு பண்ணி அவங்களால வந்து ஜெயிச்சுட்டு, புரியுதுங்களா, ஒரு 28 சீட்டில் 5 சீட்டு ஜெயிச்சுட்டு அந்த மேலிட பார்வையாளர்கள் கிரீஷ் ஷோடங்கர் ஐ திங்க் ப்ளஸ் வந்து கேசி வேணுகோபால் இவங்க வந்து மேலே தலைமையில் ஒரு இந்த விஷயத்தை சொல்லி உடனடியாக அங்கே போய் வந்து ஆதரவு கொடுத்ததுங்கிறது வந்து ஒரு ஜீரணிக்க முடியாத ஒரு விஷயம். பட் நான் சொன்ன மாதிரி அவங்க கேட்டால் அரசியல்மாங்க, இவங்களை கேட்டால் நம்பிக்கை துரோகமாங்க, மக்களை கேட்டால் சந்திரபாவாதம்பாங்க.
பட் இது போயும் இன்னும் ஃபுல்ஃபில் ஆகலை. நீங்கள் சொன்ன மாதிரி இது போயும் இன்னும் வந்து ஃபுல்ஃபில் ஆகலை. ஏன்னா இப்போ வந்து நம்ம கடந்த 2 நாளாகவே பார்த்துருக்குறோம். திருமாவளவன் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவராகட்டும், 2 கம்யூனிஸ்டோடைய தலைவராகட்டும், திரு ஸ்டாலின் அவர்களை இது வரைக்கும் 2 முறை வந்து சந்திச்சுட்டாங்க. 2 முறை சந்திச்சுட்டாங்க. இதுக்கு நடுவில் வந்து திமுகவும் அதிமுகவும் ஒன்று சேர்ந்து ஒரு விஷயம் நடக்க போகுது, திமுகவும் அதிமுகவும் ஒன்று சேர போகிறாங்க அப்படின்ற ஒரு நிறைய பேச்சுகள் போயிட்டு இருக்கு இல்லையா? அது நடக்க எந்த அளவுக்கு சாத்தியம் இருக்கு? இல்லை, நமக்கு வந்து அரசியலில் வந்து முன்னாடி சொல்லியிருக்கிறாங்க, நம்மளுடைய முன்னோர்களே சொல்லியிருக்கிறாங்க, நிரந்தர எதிரியும் கிடையாது, நிரந்தர நண்பனும் இல்லை அப்படின்னு அரசியலை சொல்லியிருக்கிறாங்க. ஒரு எதிரியை வீழ்த்தணும் அப்படின்னா எதிரிக்கு எதிரி நண்பன் ஆகணுங்கிறது பழமொழியே இருக்குது. ஸோ அரசியலில் எது வேணாலும் நடக்கலாம். இப்போ ஒரு நேற்றுக்கு முந்தின நாளில் இருந்து அதுதான் போய்கிட்டு இருக்கு. திமுகவும் அதிமுகவும் வந்து கூட்டணி அமைக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு போய்கிட்டு இருக்கு. இப்போ கூட வந்து அறிவாலயத்தில் வந்து கூட்டம் நடந்துக்கிட்டு இருக்கு. அதே போல் வந்து ஐயா எடப்பாடியார் அவர்களும் வந்து நேற்று பாண்டிச்சேரியில் போய் எம்எல்ஏ கூட கூட்டம் நடத்திட்டு இன்றைக்கி எல்லா எம்எல்ஏக்களும் வந்து சென்னைக்கு வர சொல்லியிருக்கிறாரு. ஸோ எது வேணாலும் அரசியலில் நடக்கலாம். ஏன்னா இப்போ வந்து நம்ம பார்த்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், இப்போ வந்து திரு விஜய் அவர்கள் ஆட்சி அமைக்கணும்னாலும் இந்த 2 கம்யூனிஸ்ட் இந்த விசிக 6 சீட்டும் தேவை. நீங்கள் அதிமுக திமுக ஆட்சி அமைக்கணும் என்றாலும் இந்த 6 சீட்டு கண்டிப்பாக தேவை. இங்கே ட்ரம்ப் கார்டு இப்போ இவங்க 6 பேர் தான். நீங்கள் வந்து அங்கே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து 73 கூட்டணியோட சேர்த்து, அங்கே வந்து பார்த்தீங்கன்னா கூட்டணியோட சேர்த்து 53 54 ஐ திங்க் 54. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 5 இப்போ போயிடுச்சு. இப்போ காங்கிரஸ் போயிடுச்சுன்னா இப்போ வந்து இந்த 6 பேர் தான் இப்போ ட்ரம்ப் கார்டு. இப்போ இந்த 6 பேர் என்ன முடிவு எடுக்கிறாங்களோ அதுதான் தமிழ்நாடு அரசியல். ஆனால் மக்கள் வந்து ஒரு மாற்றத்துக்கான வழி அப்படின்னு சொல்லி தான் இந்த ஒரு முடிவை எடுத்திருக்காங்க. தாவேகா தான் வரணும், விஜய் அவர்கள் தான் வரணும் அப்படின்னு. இப்போ டிஎம்கேவும் அதிமுகவும் ஒன்று சேர்ந்துருச்சுன்னா அது எந்த அளவுக்கு மக்கள் ஏற்றுப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? அரசியலுக்காக இப்படி ஒரு விஷயம் இல்லை, மக்கள் வந்து மாற்றத்திற்கான ஏற்பாடு கொடுக்கணும்னு சொல்லியிருந்தா நீங்கள் வந்து ஃபுல் ஸ்வீப்லலாம் அவர் வந்து ஜெயிச்சிருக்கணும். இது வந்து மாற்றத்திற்கான ஏற்பாடு அப்படிங்கிறது வந்து பாதி மக்கள் தான் நினச்சிருக்கிறாங்க, பாதி மக்கள் நினைக்கலையே. இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவர் 34% வாங்கியிருக்கிறாங்க. இப்போ திமுகவும் அதிமுகவும் சேர்ந்து கிட்டத்தட்ட 48-50% வரைக்கும் வந்துடுச்சு. அப்போ நீங்கள் மக்களுக்கு வந்து எந்த இடத்துலையும் வந்து சின்ன ஓட்டு வித்தியாசத்தில் தானே அந்த இடத்துல இருக்கு. நீங்கள் உங்களுக்கு 1000-2000 5000 ஓட்டு வித்தியாசத்தில் அதெல்லாம் ஓகே. நான் ஏன்னா ஒரு ஓட்டில் ஜெயிச்சவங்க கூட இருக்கிறாங்க. நம்ம திருப்பத்தூரில் நம்ம பழைய மினிஸ்டர் பெரிய கருப்பன் அண்ணனை ஒரு ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயிச்சவங்களும் இருக்கிறாரு. அதெல்லாம் இல்லை. நான் என்ன கேட்குறேன்னா, மாற்றம் வேணும் என்று நினைத்தால் ஃபுல் ஸ்வீப்ல வரணும். இது பாதி மாற்றம் தான். இது பாதி மாற்றம் தான். என்னை பொறுத்த வரைக்கும் கேட்டீங்கன்னா இது பாதி மாற்றம் தான். அப்போ 234 தொகுதியில் ஒரு 200 தொகுதிக்கு மேலே வந்தால் நம்ம ஃபுல் ஸ்வீப்பு ஃபுல் மாற்றம்னு சொல்லலாம். இதை நான் வந்து 50% மாற்றம் தான் நான் நினைப்பேன். அதுவும் கூட முக்கியமாக அந்த பெண்களும் யங்ஸ்டர்ஸும் தான் நான் சொல்லுவேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, கிட்டத்தட்ட 1 கோடியே முதல்ல 1,09,00,000 பேருக்கு மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாய் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அதன் பிறகு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா 25 லட்சம் பேருக்கு கொடுத்தாங்க. 1,34,00,000 பேருக்கு வந்து 1000 ரூபாய் வந்து 2.5 வருஷம் கழித்து கொடுத்தாங்க. அது முதல்ல ஆட்சி அமைச்ச ஒன்றெல்லாம் கொடுக்கல, 2.5 வருஷம் கழித்து தான் கொடுத்தாங்க. அதன் பிறகு வந்து பார்த்தீங்கன்னா நான் முதல்வன் திட்டம், அப்புறம் வந்து தவப்பு முதல்வன் திட்டம், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பெண்களுக்கான திட்டங்கள், அப்புறம் பெண்களுக்கு பஸ்ஸில் ஃப்ரீ, அப்படி இப்படிலாம் பார்த்தீங்கன்னா நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு 2 கோடி பேருக்கு வந்து நல்லது செஞ்சுருக்கிறாங்கன்னு நம்ம வந்து சொல்கிறோம். நம்ம திமுக வந்து இவங்களுக்கெல்லாம் செஞ்சுருக்காங்க. இப்போ அந்த ஓட்டு அந்த பணம் வாங்கினவங்க, பெனிஃபிட் வாங்கினவங்க அவ்வளோ பேரும் ஓட்டு போடலையே. அவரோட கொளத்தூர் தொகுதிக்கே வந்து ஸ்டாலின் அவர்கள் அவ்வளோ விஷயம் பண்ணியும் அங்கே வந்து ஜெயிக்க முடியலையே. ஸோ அது வந்து மிக துரதிருஷ்டமான ஒரு விஷயம் நான் சொல்கிறேன் நான். ஏன்னா அவர் ஜெயிச்சிருக்கணும். எப்படி முன்னாடி வந்து திரு காமராஜர் அவர்களை திராவிட முன்னேற்ற கழகம் 67ல் திரு சீனிவாசன் அப்படிங்கிற ஒரு சின்ன பையனை வச்சு தோற்கடிச்சாங்களோ, அப்போ அண்ணாதுரை அவர்கள் வந்து சொன்னாராம், என்னப்பா அவரை போய் தோற்கடிச்சிட்டிங்க, காமராஜர் மாதிரி ஆளுங்கள்லாம் சட்டமன்றத்தில் வரணும்ப்பா, எதிர்த்து கேள்வி கேட்கணும்ப்பா, அப்போ தான் அரசு நல்லா இருக்கும் அப்படின்லாம் வந்து சொல்லியிருக்கிறாரு திரு அண்ணாதுரை அவர்கள். அதே மாதிரி வந்து திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் அனுபவம் வாய்ந்தவர். கிட்டத்தட்ட 24 மணி நேரமாக அரசியல் பண்ணுறவர். திரு விஜய் சார் மாதிரி 2 வருஷம் அரசியல் பண்ணுறது கிடையாது, வாழ்க்கை பூராமே அரசியல் பண்ணவர். அவருடைய வாழ்க்கையில் பெரும்பாலுமே வந்து அரசியல் தான்.
ஸோ அப்போ அவர் மாதிரி ஒரு அரசியலில் ஒரு அனுபவம் வாய்ந்த ஒரு ஆள் வந்து கண்டிப்பாக சட்டமன்றத்துக்கு போகணும். அது நம்ம தமிழ்நாட்டு, அது வந்து முக்கியமாக தமிழ்நாடு மக்கள் கிடையாது, குளத்தூர் மக்கள் அவருக்கு பெரிய ஒரு நம்பிக்கை துரோகம் பண்ணியிருக்காங்கன்னு தான் நான் சொல்லுவேன். நம்ம இயக்கங்கள் வேற வேற இருந்தாலும் அவரெல்லாம் ஜெயிச்சிருக்கணும். அந்த குளத்தூர் தொகுதிக்கு அவர் அவ்வளவு செஞ்சிருக்கிறாரு. அப்போ அந்த மக்கள் அதை நினச்சி பார்க்கல. வெறும் சினிமா கவர்ச்சியை மட்டுமே வச்சுக்கிட்டு வேற என்ன செஞ்சார் திரு விஜய் அவர்கள், என்ன செஞ்சிருக்கிறாரு? ஸ்டாலின் அவர்கள் நீங்கள் கூட கேட்கலாம், அவர் சொந்த காசுலேயே செஞ்சார், அரசில் வச்சு தானே செஞ்சார், இருந்தாலும் செஞ்சிருக்காருல்ல. திரு விஜய் அவர்கள் என்ன செஞ்சார்? எனக்கு தெரிஞ்சு விஜய் அவர்கள் 2015க்கு அப்புறம் தான் அவர் செய்ய ஆரம்பித்தார். அவர் 92லே வந்து கட்சி இதுக்கு வந்துட்டார், சினிமாவுக்கு வந்துட்டார். நாளைய தீர்ப்புங்கிற படம் 1992லே வந்துச்சு. ஆனால் அவர் எப்போ செய்ய ஆரம்பித்தார்னா 2015 தான் மேலே தான் செய்ய ஆரம்பித்தார். சென்னையில் ஒரு பெரிய வெள்ளம் வரும்போது தான் அவருடைய விஜய் மக்கள் இயக்கத்திலிருந்து அரிசி அது இதுன்னு கொடுக்க ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் அது கண்டினியூஸாக செய்ய ஆரம்பித்தார். ஒரு 10-11 வருஷம் செஞ்சுருக்கிறார். புரியுதுங்களா? பட் விஜயகாந்த் அவர்கள் அவர் ஆரம்ப காலத்திலேருந்தே செஞ்சிட்ருக்காரு. அவர் அரசியலுக்கு வரணும் அப்படிங்கிற நோக்கத்திலலாம் செய்யலை. ஏன்னா அவருக்கு வந்து ஆரம்பத்திலே வந்து உதவணுங்கிற அந்த இது இருந்துச்சு. அவர் முதல் படம் நடிக்க 1978க்கு அப்புறமே அவர் செய்ய ஆரம்பிச்சிட்டார். இப்போ விஜயகாந்த் சாரை பற்றி பேசும்போது தேமுதிக வந்து எந்த அளவுக்கு விஜய்க்கு ஆதரவு கொடுத்துருப்பாங்க, இல்லை இப்போ கொடுக்காததுக்கு ரீசன் என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஏன்னா எல்லாருமே பிரேமலதா அவர்களுக்கு எம்பி பதவி கொடுக்கறதுனால தான் அவங்க வந்து சப்போர்ட் பண்ணாமல் இருக்காங்க, இதுவுமே ஒரு துரோகம் மாதிரி தான் இருக்குது, விஜய்க்கு அவங்க சப்போர்ட் பண்ணியிருக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் நிறைய விமர்சனங்கள். விஜய்க்கு ஏன் இவங்க துரோகம் பண்ணுறாங்க? நான் அப்படி சொன்னோம்னா விஜய் சார் தான் தேமுதிகவுக்கும் விஜயகாந்த் அவர்களுக்கும் துரோகம் பண்ணியிருக்காருன்னு நான் சொல்லுவேன். அப்படி தான் நாங்கள் சொல்லுவோம். ஏங்க அவர் திரு விஜயகாந்த் அவர்கள் இல்லைன்னா திரு விஜய் சார் சினிமாவில் கிடையாது. செந்தூரபாண்டியன் ஒரு படத்தை வந்து கொடுத்ததுனால தான் பட்டி தொட்டியெல்லாம் அவர் தெரிய ஆரம்பித்தார். ஏன்னா திரு விஜய் சார் அவர்களே என்கிட்டவே நேரடியாக சொல்லியிருக்கிறாரு, நாங்கள் வந்து ரொம்ப சங்கடத்தில் இருந்தோம், 4-5 படம் நாங்கள் நடித்து படம் வந்து ப்ரொடியூஸ் பண்ணி கடனில் இருந்தோம். அந்த சமயம் வந்து யாருமே எங்கள் அப்பாவுக்கு வந்து டேட் கொடுக்கல. நிறைய நடிகர்கள், அப்போ உள்ள நடிகர்கள் தான் எங்கள் அப்பா கதை சொல்லி டேட் கொடுக்கல. பட் விஜயகாந்த் சார் வந்து எங்கள் அப்பா வந்து ஒரு வார்த்தை தான் சொன்னாங்க, நேரடியாக வீட்டுக்கு வந்துட்டாங்க. வந்து எப்போ டைரக்டர் சார் டேட்டு வேணும்னு சொல்லிட்டு வேறு படங்களுக்கு கொடுத்த டேட்டெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி கொடுத்து அந்த படத்தில் நடித்து இன்றைக்கி நான் இவ்வளவு பட்டி தொட்டியெல்லாம் தெரியுதுன்னா அதுக்கு காரணம் வந்து கேப்டன் தான் சொல்லி விஜய் சாரே என்கிட்ட நேரடியாக சொல்லியிருக்கிறார். இதில் சத்தியம், இது மாற்றுக்கருத்தே கிடையாது. சாரே என்கிட்ட சொல்லியிருக்கிறார். அப்பேற்பட்ட விஜயகாந்த் எங்களுக்கெல்லாம் என்ன வருத்தம்னா, விஜயகாந்த் சார் உடம்பு சரியில்லாமல் இருக்கும்போது, கேப்டன் உடம்பு சரியில்லாமல் போது வந்து பார்த்துருக்கணும், பார்க்கல. பட் டெத்துக்கு வந்தார். அந்த டெத்தை பார்த்துட்டு அப்படியே ஒரு சொட்டு கண்ணீர் விட்டார். அந்த கண்ணீரில் 1000 அர்த்தங்கள் இருக்கும். புரியுதுங்களா? ஏன்னா இன்னைக்கு வந்து அவர் இந்த அளவுக்கு வந்து 2015க்கு அப்புறம் உதவி செய்கிறார் அப்படின்னா அதுக்கு காரணம் கேப்டன் தான். ஏன்னா அவர் தான் சினிமாவில் எப்படி ரஜினி சாரை வந்து ஃபாலோ பண்ணி இவர் வந்து ஆக்ட் பண்ணிலாம் வந்தாரோ அதே மாதிரி ஒரு பொது தொண்டில், ஒரு பொது நலத்தில் ஒரு சேவை செய்யணுங்கிறதுக்கு முன்னோடி வந்து யாருன்னு கேட்டிங்கன்னா விஜய் சாருக்கு வந்து கேப்டன் தான். ஏன்னா அந்த தூத்துக்குடியில், ஏன்னா அடுத்த நாள் இங்கே வந்துட்டு அடுத்த நாள் தூத்துக்குடியில் அங்கே வெள்ளத்தில் போய் அவர் வந்து நிறைய பேருக்கு வந்து நிறைய உதவிகள்லாம் செஞ்சார். ஸோ வந்து பேஸ் வந்து எங்கன்னு கேட்டிங்கன்னா கேப்டன் தான். அப்போ நீங்கள் வந்து கேப்டனை வந்து பார்க்க வரல, ரைட், ஓகே. என்னுடைய கேள்விலாம் என்னென்னா, உங்களை சினிமாவில் ஒரு ஆளாக்குனாங்கல்ல, இன்றைக்கு கேப்டனுடைய பையன், சின்ன பையன் படம் நடிச்சுக்கிட்டு இருக்காரு, சண்முக பாண்டியன் தம்பி நடிச்சுக்கிட்டு இருக்கிறார். அப்போது நீங்கள் அவருடைய ஆடியோ ரிலீஸுக்காக வந்திருக்கணும். படத்தோட ஆடியோ ரிலீஸ்க்கு உங்களை கூப்பிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. பட் நீங்கள் வந்து அவருக்கு ஒரு உதவி செய்யணும்னா ஒரு ஆடியோ ரிலீஸ்க்கு வரலாம், இல்லைன்னா நீங்கள் ஒரு படத்தில் நடிக்கிற படத்தில் இவருக்கு ஒரு கேமியோ ரோல் கொடுக்கலாம், ஏதாவது ஒன்று செய்யலாம்ல. பட் இவங்க கேட்க மாட்டாங்க. அது விஜய் அவர்களே கூப்பிட்டு கொடுத்துருக்கணும். அதுதான் எங்களுக்குள்ள, நாங்கள் கேப்டன் கூட பழகினவங்களுக்குள்ள, நாங்கள்லாம் கேப்டன் கூட 32 வருஷம் பழகி இருக்கிறோம். அப்போ எங்களுக்குலாம் அந்த வருத்தம் இருக்குங்கள. ஸோ வந்து விஜய் சார் வந்து இவரை கூப்பிட்டு நிறைய படங்கள் பண்ணுறாரு, ஒரு கேமியோ ரோல், நல்ல ரோல் ஒன்று கொடுக்கலாம், ஆடியோ ரிலீஸ்க்கு போகலாம், அவரை தூக்கி விடலாம். உங்களை எப்படி கேப்டன் தூக்கி விட்டாரோ அதே மாதிரி அவரை வந்து நீங்கள் தூக்கி விடலாம். அதனால் வந்து இவங்க அவங்களுக்கு என்ன துரோகம் பண்ணாங்க? துரோகம் பண்ணவே இல்லையா. இப்போ வந்து வேணால் திமுக கூட்டணி போயிருக்கிறாங்க. இப்போ நம்ம அந்த கூட்டணிலாம் போனதுனால தான் நாங்கள்லாம் வெளியில் வந்துட்டோம்.
பட் அவங்க போய் 10 சீட்டுக்கு ஒரு சீட்டு ஜெயிச்சிருக்கிறாங்க. பட் அவங்களுடைய ஆதரவை இவங்க கேட்டிருக்காங்களா கேட்கலையான்னு நமக்கு தெரியாதுல்ல. விஜய் சார் அவங்க கிட்ட பேசுனாங்களா, இல்லை அவங்க கிட்ட இவங்க பேசுனாங்களா? ஒரு சீட்டு இருக்குங்க, ஒரு எம்எல்ஏ இருக்கு. அவங்க ஆதரவை கேட்டாங்களா கேட்கலையாங்கிறது நமக்கு தெரியாது. இப்போ வந்து விஜய் அவர்கள் இந்த ஒரு விஷயத்துல பண்ண மிகப்பெரிய தப்பு, ஆளுநர் கிட்ட போய் வந்து காங்கிரஸ் எங்களுக்கு 5 பேர் வந்திருக்காங்க அப்படின்னு வந்து நேர்ல போய் மீட் பண்ணி அதை போய் எங்களை அழைப்பு கொடுங்க அப்படின்னு போய் கேட்டது தான் தப்பு அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஏன்னா ஆளுநர் தான் அவங்கள வந்து முறைப்படி அழைச்சிருக்கணும், சட்டசபையில தான் வந்து உங்களோட பெரும்பான்மையை நிரூபிச்சிருக்கணும். ஒரு முன் அனுபவம் இல்லாத, ஒரு அரசியல் அனுபவம் இல்லாததுனால இது தவறு நடந்திருக்கு. இப்போ இந்த குளறுபடிக்கெல்லாம் அதுதான் காரணம் அப்படின்னு ஒரு கருத்தை சொல்றாங்க இல்லையா, அதை எப்படி பாக்குறீங்க? இல்லை, நானும் அதை தான் வந்து ஆமோதிக்கிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலி வந்து நீங்கள் அந்த விஷுவல் எல்லாம் பாருங்களேன். கவர்னர் அவர்கள் இவருக்கு மரியாதை செலுத்துவார், சால்வா போடுவார், நினைவு பரிசுலாம் கொடுப்பார். பட் இவங்க ஃபார்மாலிட்டிஸ்ன்னு இருக்குல்ல, ஒரு பெரியவரை பார்க்குறோம், ஒரு யாராக இருந்தாலும் ஒரு பெரிய இடத்துக்கு போகிறோம், ஒரு பெரிய ஆளை பார்க்குறோம் அப்படின்னா ஏதாவது மரியாதை செலுத்தணும்ல. இவங்க ஏதாவது செஞ்சாங்களா? அதையும் நீங்கள் பாருங்கள். நான் எந்த விஷுவல்லையும் அதையும் பார்க்கல. ப்ளஸ் கவர்னர் வரும்போது எல்லாருக்குமே வணக்கம் போடுறாரு. அப்போ இவர் வந்து லாஸ்ட்டாக தான் வணக்கம் போடுறாரு. நீங்கள் அதை பார்த்துருப்பீங்க, விஷுவலாக பார்த்துருப்பீங்க. ப்ளஸ் நீங்கள் சொன்ன மாதிரி அவர் கூப்பிடாமலே இவங்க போயிட்டாங்க, அதுவும் இருக்குது. அங்கே போயிட்டு அவர் இப்போ நேற்றுக்கு கூட கவர்னர் அவர்கள் ஒரு ஆங்கில செய்தி சேனலுக்கு ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்கிறார். என்னன்னா இவங்க வந்து இவர் சொன்னது என்னென்னா, நாங்கள் வந்து 112 பேர் இருக்கோம், எங்களுக்கு ஆட்சி அமைக்க நீங்கள் வந்து இது பண்ணணும் அப்படின்னு சொல்கிறார். அது எப்படி அவர் ஒத்துழைப்பு கொடுப்பாரு? 118 வேணும்ல. நீங்கள் ஆட்சி அமைக்கிறதுக்கு நாங்கள் வந்து காங்கிரஸும் எங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க, நாங்கள் கூட்டணி ஆட்சி அமைக்க போகிறோம், நாங்கள் 112 பேர் இருக்கோம், எங்களுக்கு நீங்கள் வந்து அழைப்பு கொடுங்கன்னு சொல்லி அது கேட்குறது முறையே தப்பு இல்லை. 118 வச்சுட்டுலாம் நீங்கள் போய் கேட்டிருக்கணும். மற்றவங்ககிட்ட நீங்கள் ஆதரவு கடிதம் வாங்கிட்டு போயெல்லாம் கேட்டிருக்கணும். புரியுதுங்களா? உடனே இப்போ இருந்து ஒரு அழைப்பு வந்திருக்கணும் இல்லையா, அது இன்னும் வரல அப்படின்றது. இல்லை, அடுத்த நாள் அவர் நேற்று அழைப்பு வந்துச்சு. நேற்று கவர்னர் அழைச்சி வந்து கூப்பிட்டு சொல்லிட்டாரு, நீங்கள் வந்து எனக்கிட்ட வந்து ஃபிசிக்கலாக வந்து காட்டணும்னு அவசியம் இல்லை, எனக்கு 118 பேரை வந்து நீங்கள் வந்து சிக்னேச்சராக காட்டுங்கன்னு தான் அவர் சொல்லியிருக்கிறாரு. சொல்லிட்டு இன்னொரு விஷயமும் நேற்று அவர் பேட்டி சொல்லியிருக்கிறாரு, உங்களுக்கு நான் டைம் நிறையா கொடுத்தா குதிரை பேரம் வந்துடும், அதனால் எங்களுக்கு ஷார்ட் டைமில் நீங்கள் வந்து நீங்கள் பெரும்பான்மையை காட்டுங்க. உடனே இவங்க, நான் என்ன சொல்கிறேன்னா, சினிமாக்காரங்கள் கூட விஷயம் தெரிஞ்சால் பேசணும். அது வந்து யாராக இருந்தாலும் சரி, உச்ச நடிகர் எந்த நடிகராக இருந்தாலும் சரி. இப்போ இன்னைக்கு கூட ஒரு சீரியல் டைரக்டர் சொல்லியிருக்கிறாரு, அவர் தான் வந்து ஜனநாயக முறைப்படி வந்து தேர்ந்தெடுத்துட்டாங்களே, அவரை உடனே கூப்பிட்டு நீங்கள் வந்து முதலமைச்சராக உடனே நீங்கள் வந்து இது பண்ணிட வேண்டியது தானே அப்படின்லாம் பேசுகிறாங்க. ஆக்சுவலாக ஆர்டிகல் 164 என்ன சொல்லுது? கவர்னர் ஒரு நாட்டோட ஆட்சி அமைக்கணும் அப்படின்னா அந்த ஸ்திரத்தன்மை கம்ப்ளீட்டாக இருந்தால் அது கவர்னர் முடிவு எடுக்கணும் அப்படிங்கிறது ஆர்டிகல் 164 இருக்கு. ஓகேவா? இதெல்லாம் ஒன்றும் தெரியாமல் சினிமா நடிகர்களாகட்டும், நிறைய சினிமா நடிகர்கள், நான் நேற்று கூட ஒரு நடிகரோட பேட்டியை பார்த்தேன், தற்குறி மாதிரி பேசுகிறாங்க. நிறைய உச்ச நடிகர்கள்லேருந்து அப்படி தான் பேசுகிறாங்க. இப்போ ஒரு சீரியல் டைரக்டரும் அப்படி தான் பேசுகிறாரு. ஜனநாயக முறைப்படி அவர் வந்துட்டார், அவரை வந்து ஏன் நீங்கள் முதலமைச்சராக ஆக்கணும் அப்படின்னு. உடனே அரசியலில் இருக்கிறவங்களும் அதை தான் பேசுகிறாங்க. எல்லாருமே தான் நான் சொல்கிறேன். அரசியலில் இருக்கிற நிறைய நேற்று கூட 2-3 தலைவர்கள்லாம் அதை வந்து சொல்லியிருக்கிறாங்க. உடனே அதுக்கு முன் உதாரணம் வந்து என்ன சொல்கிறாங்க, எஸ்ஆர் பொம்மை அவருடைய ஜட்ஜ்மெண்ட் தெரியுமா? அப்படி எஸ்ஆரோட பொம்மையோட ஜட்ஜ்மெண்ட் என்ன, அவர் எம்எல்ஏ ஷார்ட்டேஜ் எவ்வளோ இருந்தது, அந்த ஜட்ஜ்மெண்ட் எவ்வளோ கொடுத்தாங்க அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும். அதே கர்நாடகாவில் 2018 எடியூரப்பாவுக்கும் ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்ததில்ல. அந்த ஜட்ஜ்மெண்ட்டில் என்ன சொல்லியிருக்கிறாங்க? அந்த ஜட்ஜ்மெண்ட்டில் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து அதிக காலதாமதம் கொடுக்கக்கூடாது. கவர்னர் ஜட்ஜ்மெண்ட்டில் சொல்கிறாங்க, அதிக காலதாமதம் கொடுத்தால் குதிரை பேரம் நடக்கும், ஷார்ட் டைம் நீங்கள் கொடுத்து ஃப்ளோர் டெஸ்ட் இமிடியேட்டாக பண்ணி அதை ப்ரூஃப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. புரியுதுங்களா? இந்த ரெண்டுமே கர்நாடகாவில் தான் நடந்தது. எஸ்ஆர் பொம்மையோட ஜட்ஜ்மெண்ட் ஆகட்டும், எடியூரப்பாவோட ஜட்ஜ்மெண்ட் ஆகட்டும், ரெண்டுமே அங்கே தான் நடந்தது. பட் ரெண்டோட நிலைமை வேறு. எஸ்ஆர் பொம்மைக்கு உள்ள அந்த எம்எல்ஏக்கே ஷார்ட்டேஜ் இருந்தது, இங்கே எடியூரப்பாவுக்கு எம்எல்ஏ வந்து அதிகமாகவும் இருந்துச்சு. புரியுதுங்களா? ஆனால் இதெல்லாம் எதுவுமே தெரியாமல் வாய்க்கு வந்தபடி எல்லாமே பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஆர்டிகல் 164 அவர் கவர்னர் வந்து அவர் என்ன சொல்கிறாரு, நீ என்னை பிசிக்கலாக நீ காட்டாத, நீ 118 பேர் மூஞ்சி என்னை வந்து காட்டணும்னு அவசியம் இல்லை, 118 பேர் சிக்னேச்சராக காட்டு
அதைத்தானே அவர் சொல்றாரு. அத சட்டசபையில வந்து நிரூபிச்சா போதும் அது அப்படின்றத ஃப்ளோர் டெஸ்ட்ல போய் நீங்க பண்ணணும்னு சொல்றாங்க. அது வந்து முடிவு எடுக்க வேண்டியது ஆளுநர் தான். அவர் சிக்னேச்சரா கேட்கிறாருல, அதுக்கும் ரைட்ஸ் இருக்கு, சட்டத்துல ரைட்ஸ் இருக்கு. சிக்னேச்சரை நீ காட்ட வேண்டியதானே. நீ போய் எதுக்கு அவ்வளவு அவசரம் கொடுக்கத்தானேமா? காங்கிரஸை கூட்டணியில சேர்த்துட்டு 112 போய் காட்டி எனக்கு ஆட்சி அமைக்கணும்னு சொன்னா எந்த கவர்னர் வந்து ஒத்துழைப்பு கொடுப்பாரு? 118 நீங்க கொடுக்கணும். உடனே இவங்க சொல்றாங்க அவர் ஃப்ளோர் டெஸ்ட் பண்ண. ஃப்ளோர் டெஸ்ட் நடந்ததுன்னா ஜட்ஜ்மெண்ட், எடியூரப்பா ஜட்ஜ்மெண்ட்ல குதிரை பேரம் நடக்குன்னு சொல்லுது. இங்கேயும் அது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. 100% நிறைய வாய்ப்பு இருக்குங்க. இதுக்கு முன்னாடியே நம்ம பார்த்துருக்கோம்ல, எம்எல்ஏல தூக்கி கொண்டு போய் எங்க பஞ்சு ஃபேக்டரியிலலாம் சாத்தூர் KKSR திருநாவுக்கரசுலாம் வைக்கலையா? அந்த மாதிரி நடக்கிறதுக்கான 100% நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. இப்போ உடனே நான் என்ன சொல்கிறேன் மேடம், இன்னொரு விஷயம் மேடம், நீங்கள் இதில் புரிஞ்சுங்க மேடம். 107 தான் இவர்கிட்ட இருக்கு. அப்போ இதை வந்து கவர்னர் வந்து திமுகவுக்கும் சொல்லலாம்ல, 77 நீங்கள் இருக்கு, நீங்கள் வாங்க ஆட்சி அமைச்சிங்க, நீங்கள் போய் ஃப்ளோர் டெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு அதுக்கும் சொல்லலாம்ல. அதுக்கு எப்படி சொல்ல முடியும்? சரி, இப்போ 2 நாள் 3 நாள் டைம் கொடுத்து இவருக்கு வரலங்க. அப்போ இவர் என்ன சொல்லணும்? அடுத்த கட்சி யாருன்னு பார்க்கணும்ல. ஏங்க அவர் வந்து இன்னும் வரலங்க, நீங்கள் போங்க, நீங்கள் ஃப்ளோர் டெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லலாம்ல. இந்த மாதிரிலாம் எப்படி சார் பண்ண முடியும்? ஏங்க நீங்கள் இவர் டைம் கொடுத்து 3 நாள் ஆச்சுங்க, இன்னும் வரலங்க. ஓகே, இது கவர்னர் சொல்லலாங்க. அவர் வரல, நீங்கள் வந்து இப்போ அடுத்த 2வது நான் என்ன சொல்றேன்னா, இவருக்கும் பெரும்பான்மை கிடையாது, அவருக்கு பெரும்பான்மை இல்லை. அப்போ அவரும் நிரூபிக்கல. அப்போ இவர், நான் பேச்சுக்கு சொல்கிறேன், அவர் பெரும்பான்மை நிரூபிக்கல. இவர் 74 தான் இருக்காரு. வாங்க நீங்கள் வந்து பெரும்பான்மை நிரூபிங்கன்னு அவருக்கும் அழைப்பு கொடுக்கலாம்ல. இப்போ அடுத்து அதுதான் நடக்க போகுது. இவங்க 2 நாள் பார்ப்பாரு, வரலன்னா என்ன பண்ணுவார்? அடுத்த ஒரு கட்சியை பார்ப்பாரு. அதுவும் வரலன்னா என்ன பண்ணுவாருன்னா கவர்னர் ரூலிங் கொண்டு வந்துடுவாங்க. புரியுதுங்களா? இவங்க ஆளாளுக்கு வெளியிலேருந்து ஒவ்வொன்று பேசுவாங்க. பட் நீ காங்கிரஸ் உள்ளே போனது அவசரமான விஷயம், அதுவும் நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயம்தான். இவங்க வந்து படிப்படியாக எல்லாரையும் பேசி கடைசியில் காங்கிரஸை கூப்பிட்டுருக்கணும். அது இவர் அவசரப்பட்டுட்டார். திருமாவளவன் சார் கம்யூனிஸ்ட் 2 பேரையும் பேசி கூப்பிட்டு அவங்ககிட்ட ஆதரவு கடிதம் வாங்கிட்டு கடைசியில் வந்து அவங்கள வந்து காங்கிரஸை வந்து கூப்பிட்டுருக்கலாம். இவங்க முதல்ல வந்து காங்கிரஸை கூப்பிட்டதுனால இப்போ எல்லா பக்கமுமே வந்து இவர் மேலே வந்து கோபம் ஜாஸ்தியாகுது. ப்ளஸ் காங்கிரஸுக்கு எதிரி யாரெல்லாமோ இருக்கிறாங்க, அவங்கெல்லாம் ஒன்று சேர்ந்துருவாங்க. நம்ம அதையும் பார்க்கணும். இப்போது யார் உங்களுக்கு வந்து இப்போது காங்கிரஸ் முக்கிய எதிரி? இந்தியா பிஜேபி. அப்போ பிஜேபி கூட திரைமறைவில் எது வேணாலும் செய்யலாம். இதுக்கு பின்னாடி பிஜேபியும் இருக்காங்கன்ற ஒரு விமர்சனமும் வருது. இருக்கலாம்னு அதை நான் சொல்கிறேன்ல. ஏங்க இப்போ வந்து இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆந்திராவில் காங்கிரஸ், கேரளாவில் ரூலிங் பார்ட்டி ஆகிட்டாங்க, கர்நாடகாவில் ரூலிங் பார்ட்டி ஆகிட்டாங்க. அப்போ தமிழ்நாட்டிலையும் இவங்க வந்து ஆட்சியில் பங்கு வந்து இவங்களும் அமைச்சர் ஆகிட்டாங்கன்னா இங்கேயும் காங்கிரஸ் வந்துடும். புரியுதுங்களா? அப்போ அவங்க எதிர்கட்சி அதையும் யோசிப்பாங்கள்ல, இவங்க நாளைக்கு வளர்ந்துருவாங்க, அப்போ நம்ம இவங்க வந்து இப்போவே நம்ம வந்து பிளாக் பண்ணணும்னு கூட யோசிக்கலாம்ல. ஸோ அது கூட இருக்கலாம், மேபி. அது நமக்கு தெரியாது, பட் மேபி இருக்கலாம். Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. RIAC ranked number 17 in India by IIRF. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை உலகம் எதிர்பார்க்கும் பெரிய மாற்றம். அந்த சக்தி வாய்ந்த மாற்றம் மீண்டும் வருகிறது. 2026-2027 குரு பெயர்ச்சி உங்கள் ராசிக்கு அதிர்ஷ்டமா அல்லது சோதனையா? 4 முன்னணி ஜோதிடர்கள் ஒரே மேடையில் துல்லியமான கணிப்புகள், 12 ராசிகளுக்கும் தனித்தனி பலன்கள். நடந்து போகக்கூடிய விஷயங்கள முன்னேற்றமான செயல்பாடுக்கு போகக்கூடிய என்ன விஷயம் உங்களால் உதவி செய்ய முடியுமோ உதவி செஞ்சீங்கன்னா சூப்பராக இருக்கும். வழிபாட்டு முறைகள், வீட்டு பக்கத்துலேயே எந்த முருகப்பெருமான் கோயில் இருக்கோ அங்கே போயிட்டு செவ்வாய்க்கிழமை தோறும் ஒரு நெய் தீபம் ஏற்றி முருகப்பெருமானை 21 முறை சுற்றி வாங்க. பிரச்சனைக்கு சரியான பரிகாரங்கள், மல்லிகைப்பூ வாங்கி கொடுக்கறது, அங்கே வந்து பால் வாங்கி கொடுக்கறது, இந்த மாதிரி விஷயங்கள் செஞ்சுட்டு வரும்போது சொல்ல வேண்டிய மந்திரங்கள். ஓம் ஸ்ரீம் நமோ பகவதே வரவரத மகாகாளி கபாலி திருநீலகண்டி வஸ்ய ஸ்வாக. உங்கள் வாழ்க்கையை மாற்றப் போகும் இந்த குரு பெயர்ச்சி. நீங்கள் ரெடியா? 2026-27 குரு பெயர்ச்சி அதிர்ச்சி கணிப்பு மிஸ் பண்ணாதீங்க. பிரத்யேகமா நமது குமுதம் பக்தியில்.